கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு தைரியம் இருந்தால் அவைக்கு வந்து பதில் கூறட்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சவால் விடுத்திருக்கிறார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, கச்சத்தீவை இலங்கையிடம் கொடுத்த பின்புதான் தமக்கு தெரியும் என்று கருணாநிதி கூறியதாக தெரிவித்தார். கச்சத்தீவை தாரை வார்த்தது தொடர்பாக கருணாநிதி முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். 2013ஆம் ஆண்டில் நடைபெற்ற டெசோ மாநாட்டில் சில ஷரத்துக்களை மாற்ற தான் ஒப்புக்கொண்டதாக கருணாநிதி கூறியதாகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டார். 1974ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி திடீரென்று அறிவிப்பு வந்தவுடன் தான் அது பற்றி தெரியும் என்று சொன்னதும் 15/4/2013 அன்று டெசோ மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் திமுக அரசு வலியுறுத்திதான் சில ஷரத்துகள் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டன என்று கூறுவதும் ஒன்றுக்கொன்று முரண்பாடானதில்லையா? சில ஷரத்துகள் சேர்க்கும்படி சொல்லப்பட்டது என்றாலே தாரை வார்க்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்பதுதானே பொருள். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு தைரியம் இருந்தால் அவைக்கு வந்து பதில் கூறட்டும் என்றும், திமுகவில் யார் தலைவர் என்ற கேள்வியையும் முதலமைச்சர் ஜெயலலிதா எழுப்பினார். பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கூச்சல் போடுவதா? பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கூச்சல் போடுவதால் என்ன ஆக போகிறது? உங்கள் தலைவர் பதில் சொல்லட்டும். உங்கள் தலைவர் தானா அல்லது இங்கே இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் தான் உங்கள் தலைவரா? மேலும் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பேசினாலே திமுகவினர் ஓடி விடுகின்றனர் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா விமர்சித்தார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இதுவரை எதிர்க்கட்சி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக அமர்ந்து எனது உரையை கேட்டார்கள். ஆனால் கச்சத்தீவு என்று சொன்னவுடனே அவர்களால் பதில் சொல்ல முடியாது என்பது தெரியும். கச்சத்தீவை பற்றி சில கேள்விகளை நான் எழுப்ப விரும்புகிறேன் என்று சொன்னவுடன் ஓட்டம் பிடித்து விட்டார்கள். இதைத்தான் எதிர்பார்த்தேன்.